சென்னை மாநகராட்சியில் 35% தொழில் வரி உயர்த்துவதற்கு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு 7 கோடி ரூபாய் செலவில் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் சென்னை மாநகராட்சியில் கடந்த 2018ஆம் ஆண்டு வரி உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது உள்ள அட்டவணை தொகையில் 35% தொழில் வரி உயர்த்துவதற்கு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கான அபராத தொகை 5,000 ரூபாயில் இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமைச் செயலாளருக்கு அதிமுக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையின் மெரினா கடற்கரை மற்றும் அதன் அருகே உள்ள ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் சுற்றியுள்ள பகுதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் அடுத்த மாதம் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் இதனை எதிர்த்து தலைமைச் செயலாளருக்கு அதிமுக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கார் பந்தயம் நடைபெறும் இடத்திற்கு அருகில் மருத்துவமனை இருப்பதால் ஒலி மாசுபாடு ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கார் பந்தயம் மூலம் சாலைகள் பழுதடைவதோடு அரசுக்கு தேவையற்ற செலவும் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு போக்குவரத்து காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் சகோதரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவரது மனைவி அமினா பானு மற்றும் சகோதரர் முகமது சலீம் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தங்களை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக கூறி முன்ஜாமீன் கேட்டு இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை வாதிட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அமினா பானு மற்றும் முகமது சலீமின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். திரைப்படம் தயாரிப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என்பது குறித்து தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கழிவுகளை பயன்படுத்திய மின்சாரம் தயாரிப்பதாக கூறி 16 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தயாரிப்பாளர் ரவீந்தர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் புகார் தொடர்பாக சென்னையில் உள்ள அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதையடுத்து ரவீந்தரை அவரது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். லிப்ரா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மூலம் ரவீந்தர் சந்திரசேகர் 8க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்த நிலையில் அதற்கு பணம் எப்படி வந்தது, வருமானம் எவ்வளவு மற்றும் முதலீடு என்ன என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்துள்ளனர்.